வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரான் தம் பிரியாணி பண்ண போகிறோம். ப்ரான் தம் பிரியாணியை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு தான். ஒன்று எப்படின்னா, நம்ம ப்ரான் கிரேவி மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். இன்னொரு பாட்டில் நம்ம ரைஸை நல்லா வேக வச்சு அதையும் இந்த ப்ரான் கிரேவி கூட நம்ம ஆட் பண்ணி லேயர் மாதிரி ஆட் பண்ணி தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரான் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் லெமன் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போது நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்றேன். நம்ம பிரியாணிக்கு பொதுவாக கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டோம், ஆனா அந்த ப்ரான் பிரியாணிக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும். நான் எந்த ஒரு கவிச்ச ஸ்மெல்லும் வராது. நான் இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக வெங்காயம்லாம் நல்லா வதங்குச்சு அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்கு பொதுவாக நல்லா வெங்காயம் வதக்கிக்கணும். அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு கேரமலைஸ் ஆகி ஒரு ஸ்வீட்னஸ் பிரியாணிக்கு வரும். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம், ரா ஸ்மெல் போறது வரைக்கும். இப்போ நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்றேன். நாலு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் குக் பண்றது நல்ல கவனமா இருக்கணும். நான் இன்னைக்கு தம் பிரியாணினால நான் 3 நிமிஷம் தான் ப்ரான்ஸை வேக வைக்க போறேன். ஏன்னா தம்ல இருக்க போது ரொம்ப ப்ரான்ஸ் வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ப்ரான் குக் பண்ணும்போது நம்ம 4 மினிட்ஸ்ல குக் பண்ணாலே போதும். அப்பதான் ஒரு கரெக்டான டெக்ஸ்சர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்னைக்கு ப்ரான்ஸை குக் பண்றது 3 நிமிஷம் தான். இப்போ நான் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்றேன். பாருங்க, இந்த ப்ரான்ஸ்லாம் ஹாஃப் குக் தான் ஆயிருக்கு. இதான் அதோட கரெக்டான பாத்தோம். ஏன்னா நம்ம தம் பிரியாணினால இன்னும் ஹீட்ல இருக்க போகுது, அதனால இதான் கரெக்டான டைம். நம்ம இப்போ கிளாஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் கீ ஆட் பண்றேன். கீ சூடானதும் கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி இலை போட்டு தாளிக்கிறேன். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போறேன். இது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி ஊற வச்சிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி 75% குக் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரைஸை. ரைஸ் 75% குக் ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஹாட் பிளேட் எடுத்து வைக்கிறேன் தம் போடுறதுக்கு. ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ப்ரான் கிரேவி மசாலாவை இந்த ஹாட் பிளேட் மேல வைக்கிறேன். வேக வச்ச ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதே போல புதினா கொத்தமல்லி இதுக்கு மேல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா சாஃப்ரானை சூடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் 10 நிமிஷம். அந்த வாட்டரையும் இதுல ஜிக்ஸாக்கா ஆட் பண்றேன். அப்போ அங்கங்கேயே நமக்கு வித்தியாசமா ஒரு கலர்ல இருக்கும் தம் பிரியாணி. ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்றது. இதை நம்ம 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான ப்ரான் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. பிரியாணினாலே நம்மளோட அரிசி வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணிங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு டெம்ப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.